சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக சாடி பேசினார். குறிப்பாக மாற்றுத்திறனாளி ஒருவர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றதாக கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி மேடையில் சுட்டிக்காட்டினார். அந்த புகாரில் இருந்த முரண்பாடுகளை அவர் கிண்டலாக பேசியதோடு சம்பந்தப்பட்ட புகைப்படத்தையும் பொதுமக்களிடம் காண்பித்தார். இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் பலத்த சிரிப்பொலி எழுப்பியதால் பிரச்சார களம் கலகலப்பானது. திமுகவினர் உண்மைத்தன்மையை அறியாமல் ஆராயாமல் விளம்பரத்திற்காக இப்படி செய்கிறார்கள் என்று அவர் விமர்சித்து பேசியது சமூக வலைதளங்கள்லையும் வைரலாகி வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா சூழ்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல்களும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு RSS அமைப்பு நடத்தியதாக கூறப்படும் ஒரு ரகசிய கருத்து கணிப்பு தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் அமையவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் உருவானால் அதில் பாஜக மிக முக்கியமான கிங் மேக்கர் இடத்தை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் தேர்தல் முடிவுகள் குறித்த கணிப்பு மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய அதிகார பங்கீடு குறித்த ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. RSS அமைப்பின் கணிப்புகளின்படி பாஜக தான் போட்டியிடும் 27 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 10 இடங்களில் வெற்றி பெற்றால் கூட தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆட்டம் காட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி ஒரு சூழல்ல அதிமுக ஆட்சி அமைக்க பாஜகவின் ஆதரவு இன்றியமையாததாகவே மாறும். இந்த நிலையை பயன்படுத்தி பாஜக தனது கட்சிக்கு துணை முதல்வர் பதவி மற்றும் முக்கிய அமைச்சரவை பதவிகளை பெற்றுவிடும் என்று அந்த அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒருவிதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருந்தாலும் அதன் சாவி டெல்லி தலைமையின் கைகளில் இருக்கும் என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது. இந்த அதிகார பகிர்வு கணக்குகளால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதல்வராக மட்டுமே இருப்பாரோ என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பலமாகவே எழுந்துள்ளது. பாஜகவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தமிழகத்தின் சுயேட்சையான முடிவுகளை எடுப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்கள் எழலாம். ஒருவேளை பாஜக தனது 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆட்சியின் போக்கை தீர்மானிக்க முயன்றால் அது அதிமுகவின் தனித்துவத்தை பாதிக்கும் என்று நடுநிலை வாக்காளர்கள் கருதுகின்றனர். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலான அரசியல் சூழலை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சூழலில்தான் பொதுமக்கள் மத்தியில் மாற்றி யோசிக்கும் ஒரு புதிய போக்கு உருவாகியுள்ளது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் ஒரு நிலையற்ற அல்லது பிணையில் இருக்கும் ஆட்சி அமைவதற்கு பதில் ஒரு புதிய மாற்றாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு வழங்கலாமே என்ற எண்ணம் மக்களிடையே வேரூன்றி வருகிறது. பாஜகவின் பிடியில் இருக்கும் ஒரு ஆட்சிக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக விஜய்க்கு வாக்களித்து ஒரு நேரடி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற மனநிலை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் பரவி வருகிறது. இது பாரம்பரிய கட்சிகளின் கணக்குகளை தலைகீழாக மாற்றும் ஒரு காரணியாக உருவெடுத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் RSSஇன் இந்த ரகசிய அறிக்கை தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டியை தீவிரப்படுத்தியுள்ளது. தொங்கு சட்டமன்றம் என்ற அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் அதுவே விஜயின் தாவிகா போன்ற புதிய சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியுள்ளது. மக்கள் நிலையான மற்றும் சுதந்திரமான ஆட்சியை விரும்புகிறார்களா அல்லது கூட்டணி குழப்பங்களுக்கு பலியாக போகிறார்களா என்பது மே 4 தெரியும். எது எப்படி இருப்பினும் இந்த தேர்தல் தமிழகத்தின் அதிகார மையத்தை டெல்லியா அல்லது சென்னையா என்பதை தீர்மானிக்கும் ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகவே மாறியுள்ளதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது
முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இபிஎஸ் முன்னாள் அமைச்சரான திமுகவின் செந்தில் பாலாஜியை கடுமையாக தாக்கி விமர்சித்தார். பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்னன்னா, எதிரி நம்மை சற்று பலவீனமாக நினைக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் பலவீனப்பட்டு ஊரை விட்டு மாவட்டத்தை விட்டே ஓடி போய்விட்டார். இந்த மாவட்டத்தில் அதிமுக மட்டுமே 4 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. மற்ற மாவட்டங்களில் ஒரு தொகுதியாவது கூட்டணி கொடுத்திருப்போம். ஆனால் இங்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு அதிமுகவின் முழு பலத்தையும் பயன்படுத்துவதற்கு தனியாக போட்டியிடுகிறது. எதிரியை ஓட ஓட விரட்டுங்கள். அதிமுக மக்களை நம்பி நிற்கிறது. திமுகவோ கூட்டணியை நம்பி இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையானது என்று ஸ்டாலின் சொல்கிறாரே ஒழிய திமுக வலிமையானது என்று சொல்லவில்லை. அதேபோல மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கும் கட்சி அதிமுக. இந்த மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அதிமுகவினரை பழிவாங்கினார்கள் என்று தெரியும். ஆட்சி மாறினால் கட்சியும் மாறும். கரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் PCR வழக்கு, மணல் வழக்கு, போதை மாத்திரை, பொய் வழக்கு என்று நிறைய போட்டிருக்கிறீர்கள். இது எல்லாம் அதிமுக அரசு விசாரித்து பொய் வழக்கு போட்ட அதிகாரிகள் எல்லாம் சட்டத்தில் முன் நிறுத்தப்படுவார்கள். அப்போது இருந்த பழனிசாமி வேறு, இப்போது இருக்கும் பழனிசாமி வேறு. அன்றைய தினம் முதல் முதல்வர் இயற்கை பேரிடரான வறட்சி, புயல், கொரோனாவை சமாளிப்பதில் முழு கவனம் செலுத்தியதால் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்கள் தலைவர்கள் வழியில் மக்களை பற்றி சிந்தித்து அரசை நடத்தினோம். அதனால் இளைத்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தேர்தலில் போட்டி. ஒரு குடும்பம் தான் சுரண்டுகிறது. யார் குடும்பம்? ஸ்டாலின் குடும்பம். இங்கிருக்கும் முன்னாள் அமைச்சர் எந்த இலக்கா கொடுத்தாலும் ஊழல் செய்வதுதான் தொடர்கதை. எல்லோரும் இலக்காவை சிறப்பாக நடத்த எண்ணுவார்கள். ஆனால் இங்கு இருப்பவர் மட்டும் என்னவெல்லாம் ஆட்டைய போடலாம் என்று சிந்திப்பாங்க. போக்குவரத்து துறை கொடுத்தால் அதில் என்ன அடிக்கலாம், கலால் துறை கொடுத்தால் அதில் என்ன முறைகேடு செய்யலாம் என்று கொள்ளை அடிப்பவர்தான் இப்பகுதி நபர். மின்சாரத்துறையில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவையிலையும், போக்குவரத்து துறையில் வழக்கு நிலுவை, டாஸ்மாக் வழக்கு நிலுவையில் உள்ளது. தம்பி, ஆட்டம் போடாதே. ஆட்டம் போட்டால் இருக்கக்கூடிய இடம் தெரியாது. ஸ்டாலின் உங்களை வைத்து ஆட்டம் காட்டுகிறார். மயங்கி விடாதே. ஏற்கனவே உங்கள் நெஞ்சை பிளந்து விட்டனர். 453 நாட்கள் சிறையில் இருந்ததை மறந்து விடாதீர்கள். உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். ஏன் உங்களை தேர்வு செய்து கொள்ளையடிக்க பயன்படுத்துகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள். கொங்கு நாட்டு மக்கள் நம்மை செய்ய பிறந்தவர்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள். அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த தீயதை செய்யாதீர்கள். இனிமேலும் அவர்களுக்கு துணை நின்றால் காப்பாற்ற மாட்டார்கள். நடுரோட்டில் விட்டுவிடுவார்கள் என்று ஆவேசமாகவே பேசினார்.